இப்ப நடக்கிற பிரச்சனையால நாங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு அதை தாங்கிக்க முடியாம தான் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த. நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னு உன் மேல கோவமோ வருத்தமோ கிடையாதுமா. எங்களுக்கு உன்னை பத்தி தெரியுமா. நீ விஷம் கலந்த சாப்பாட்டை கொடுத்து எங்க உயிர் போயிருந்தா கூட எங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்குமா. மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியுமா. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ உயிர் வாழ்றது எங்களுக்காக தானம்மா. அப்படிப்பட்ட நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கன்னா உன்னோட மனவலியையும் வேதனையும் எந்த அளவுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமா. ஒரு பெத்தவளா எனக்கான உரிமையா என் பிள்ளைங்களை நான் கொல்ல நினைச்சதை விட இந்த வீட்டுக்கு மருமகளா வாழணும்னு ஆசையோட வந்த உங்களை பத்தி கூட யோசிக்காம உங்களையும் கொல்லணும்னு நினைச்சிட்டேனே. அந்த அளவுக்கு நான் கொடுமையானவளான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என் பிள்ளைங்க கிட்ட கேக்குற மன்னிப்பை தாண்டி என் மருமகளுங்களான உங்ககிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னத்த நீங்க அத்தை அப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்கன்னு நாங்களாம் புரிஞ்சுக்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? உலகத்துல எந்த உயிரா இருந்தாலும் ஒரு பொண்ணா இருந்தா மட்டும்தான் ஒரு உயிரை பெத்தெடுக்க முடியும். அந்த உயிரை பெத்தெடுக்கும் போது அவ அனுபவிக்கிற அந்த வலிய வேற யாராலையும் அனுபவிக்க முடியாது. அப்படி அந்த வலிய அனுபவிச்சு ஒரு உயிரை பெத்தெடுத்த அந்த தாய்க்கு தான் அந்த உசுரோட மதிப்பு என்னன்னு தெரியும். அந்த மதிப்பு என்னன்னு தெரிஞ்சு அந்த வலிய உணர்ந்து ஒரு உசுரை பெத்தெடுத்த அந்த தாய் அந்த உசுரை எடுக்கணும்னு நினைக்கவே மாட்டா. அதையும் தாண்டி உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குன்னா நீங்க எந்த அளவுக்கு மனசுல வலியையும் வேதனையும் சுமந்திருப்பீங்க. ஒரு பெண் குழந்தைய பெத்தெடுத்த தாயா என்னால அந்த வலியை உணர முடியும். அத்த, ஒரு விஷயம் சொல்லவா? ஒருவேளை நீங்க கொடுத்த அந்த மருந்து கலந்த சாப்பாட்டு நான் சாப்பிட்டு என் உயிர் போயிருந்தா கூட அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல அத்த. ஏன்னா நான் உங்களை என் அம்மா மாதிரி தான் நினைக்கிறேன். இத நான் ஏன் சொல்றேன்னா, நான் இது வரைக்கும் என் வீட்ல இருந்து வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் என் அம்மாவோட நினைப்பு எனக்கு வந்ததில்ல. அவங்களை நான் பிரிஞ்சிருக்கேன்ற நினைப்பு கூட எனக்கு வரல அத்த. அதுக்கு காரணம் என்ன பெத்தவங்க ஸ்தானத்துல இருந்து நீங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க. ஆரம்பத்துல நீங்க என் மேல கோவமா இருந்தாலும் என்ன எப்பவுமே யார்கிட்டயுமே நீங்க விட்டு கொடுத்ததே இல்ல. அந்த வகையில நீங்க என் அம்மா மாதிரி இல்ல, அம்மாவே தான். என் அம்மாவை விட ஒரு படி மேலன்னு கூட தான் நான் நினைப்பேன். நான் ஒரு மருமகளா இருந்தாலும் என் மேல எவ்வளவு பாசமும் அன்பும் வச்சிருக்கீங்கன்னு நான் வந்த கொஞ்ச நாள்லயே தெரிஞ்சுக்கிட்டேன் அத்தை. நீங்க எப்ப என்ன முடிவெடுத்தாலும் அத நான் மனசார ஏத்துப்பேன். அத்தை, நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்க மனநிலையில இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது அத்தை. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் உங்க மருமகளா இல்ல, மகளா உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அத்தை. நீங்க எடுத்த இந்த முடிவு கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்காது. உங்க மனசுல இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் மரணத்தால முடிச்சிடலான்னு நீங்க நினைக்கிறீங்க. அது மட்டும்தான் ஒரே வழினா இந்த உலகத்துல யாரும் உயிரோட இருக்கவே முடியாது அத்தை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதுல போராடி ஜெயிக்கணும்னு நம்ம கையில் அடிக்கடி சொல்லுவாள்ல, அதேதான் அத்தை நானும் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். எந்த கஷ்டம் வந்தாலும் அது குடும்பமா ஒத்துமையா நின்னு எதிர்த்து நிப்போம் அத்தை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாமெல்லாம் கை கோர்த்து நிப்போம். ஆனா எந்த சூழ்நிலையிலும் தோத்துட்டோங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சாகர முடிவு மட்டும் எடுத்துறாதீங்க அத்தை. திரும்ப
இது நம்ம உயிர் மேல இருக்கிற பயத்துல சொல்லல. நாம உயிரை விட்டுட்டோம்னா மத்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நம்ம தப்பானவங்க, அதனாலதான் நம்ம எல்லாரும் உயிரை விட்டுட்டோம்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க.